நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. நாளை வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. நேற்று முன்தினம் மட்டும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 405 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதுவரை தமிழ்நாட்டில் மட்டும் 737 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் நிறைவடைகிறது. கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களிடம் மட்டும் 3 மணிக்கு பிறகும் வேட்புமனு பெறப்படும். நாளை வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் 102 தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வெற்றி தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். இந்திய ஜனநாயகத்தை அடுத்து ஆளப்போகும் பிரதமரை தீர்மானிக்கும் மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரே கட்டமாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நிறைவடைந்து தங்களுடைய வேட்பாளர்களை இறுதி செய்து வேட்பாளர்கள் மும்முரமாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரையில் நேற்று மாலை வேட்பாளரை, அதாவது மயிலாடுதுறை தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்த நிலையில் அவர் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்களால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. நாளை வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனையானது நாளை நடைபெற இருக்கிறது. குறித்த ஆவணங்கள் இல்லாத வேட்புமனுக்கள் நாளையே நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருகிற 30ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான இறுதி கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. நாட்டின் மிக முக்கியமான ஜனநாயக திருவிழாவான தேர்தலால் குறிப்பாக பல்வேறு பிரச்சார வியூகங்களை பல்வேறு கட்சிகளும் சுயேட்சைகளும் முன்னெடுத்திருக்கின்ற நிலையில் இந்த தேர்தல் பிரச்சார களமானது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. ராஜ்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் வெற்றி. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.